திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுநாளே மதுவிலக்கிற்கு கையெழுத்திடப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசிய அவர், தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது நோக்கம் அல்ல என்றும், தமிழகத்தில் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதே விருப்பம் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய அவர், திமுக தேர்தலுக்காக உருவான கட்சி அல்ல என்றும், அடித்தட்டு மக்களுக்கான பாட்டாளி இயக்கம் எனவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் குறித்து பத்திரிகையில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர், மக்களை ஏமாற்றுவதையும் பணம் சம்பாதிப்பதையும் தவிர ஜெயலலிதாவிற்கு வேறு எதுவும் தெரியாது என்று விமர்சனம் செய்தார். மதுவிலக்கு தொடர்பான ஜெயலலிதாவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த கருணாநிதி, ஆட்சிக்கு வந்தால் மறுநாளே மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனை மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுது கையெழுத்து மதுவிலக்கு ஏற்பாகத்தான்